பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, நம்ம ஒரு காரியம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த காரியம் நடக்காத போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலை அப்படின்னு தெரிந்த உடனே நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணுவோம்? ஐயோ, இதை ரொம்ப எதிர்பார்த்தேன், இந்த காரியம் நடக்காத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே நம்ம புலம்ப ஆரம்பிப்போம். இரண்டாவது என்ன பண்ணுவோம்? அக்கம் பக்கத்தினர் இடத்துல போயிட்டு நம்ம புலம்ப ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், இதெல்லாம் நடக்காத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருப்போம். இது ஒரு நாள் மாத்திரம் நிற்கிற காரியம் இல்லை. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லி புலம்பிகிட்டே இருப்போம். ஆனால் தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? பைபிளில் வேதத்தில் தாவீதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் எந்நேரமும் துதிக்கிறவராக இருந்தாராம். காலையில் எழும்பினாலும் துதி, இரவு படுக்கும்போதும் துதி, சாமங்கள்லேயும் துதி. சங்கீதக்காரராகிய தாவீது என்ன பண்ணினார் தெரியுமா? ஆண்டவர் நோக்கி அவர் பார்த்தாராம். ஆண்டவர் நோக்கி அவர் கூப்பிட்டாரு. இரவும் பகலும் அவருடைய வாய் துதியினால் நிறைந்திருக்கிறது. எப்பொழுதும் துதி. அவர் எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, நம்மளும் தாவீது போல எப்பொழுதும் நம்ம துதியினால் நம்முடைய வாய் நிறைந்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். வேதத்தில் நம்ம வாசிப்போமா? சங்கீத புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். பிரியமானவர்களே, எப்போது ஆண்டவர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எப்போ நம்ம புலம்பலை நிறுத்திட்டு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நம்ம துதிக்கும் போது, அவரை தேடும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை சோத்தரிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். பிரியமானவர்களே, அதனால் நம்ம இன்றையோட புலம்புறதை நிறுத்திடலாம். இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லாத, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம துதியும் சோத்திரத்தையும் நம்ம செய்யும்போது நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.